கரங்களை தட்டுவோம். என்ன வார்த்தை சொன்னாங்க, பாரத்தோடு ஜெபித்திருக்கிறாங்க. அந்த பாரம் நமக்கு புரிகிறது. கர்த்தரை ஆசீர்வதிக்கட்டும். வந்திருக்கிற அவரோடு கூட வந்திருக்கிற ரெண்டு தாசர்களுக்கும் நம்ம கைகளை தட்டுவோம். கர்த்தரை ஆசீர்வதிக்கிறாங்க. இந்த ஜெப குறிப்பு உங்கள்கிட்ட சொன்னாங்க இல்லைங்களா, இப்போ சாப்பிட்டு அவசரப்பட்டு போயிட வேண்டாம், எல்லாருக்கும் பேப்பர்ஸ் தரோம், அதை நீங்கள் எழுதி கொடுத்துட்டு போங்க. இதுக்காக நம்ம ஜெபிக்கலாம். சொன்ன மாதிரி பாஸ்டர் சொன்ன மாதிரி நன்மைகள் நடக்கலாம், கண்டிப்பாக நடக்கும். மறக்காமல் உங்களுடைய என்ன நீட்ஸோ என்ன தேவைகளோ. ஆனால் ஒரு விஷயம் ஐயா சொன்னது போல் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொன்னார், ஊழியக்காரங்களுக்கு பரலோகத்திலிருந்து தேவைகள் சந்திக்கப்படும். ஆனால் நிச்சயமாக கற்று சந்திப்பார். சிலர் எழுதி கொடுத்துருக்குறாங்க. நான் உங்களுக்கு பேப்பர் தரேன், இப்போ முடிச்ச முன்னாடி நம்ம எழுதி கொடுத்துருப்போங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும். போன வாரம் 2-3 நாளுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கிருபாகரன் அவருக்கு பர்த்டே. நிறைய பேர் விஷ் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு ஒரு ஜோம் பண்ணிடலாம் அவருக்காக. ஃபெலோஷிப் சேர்ந்து நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று தேவ சமூகத்தில் நம்முடைய வார்த்தையை உயர்த்தி நம்முடைய அன்று ஊழியரை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி தேவன் இன்றைக்கும் கர்த்தருடைய அவரோட எல்லா கரங்களை உயர்த்தி ஜெபிங்க. அவரை பிளஸ் பண்ணி ஜெபிங்க. உங்களுடைய பர்த்டே வருமானால் ஃபெலோஷிப்பில் நீங்கள் தாராளமாக யாரோ ஒருத்தருக்கு தெரிவிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். பாஸ்டர் சொன்னாங்க, உங்களுடைய பேர் உங்களுடைய ஃபோன் நம்பர்ஸ்லாம் தெளிவாக எழுதி கொடுத்துட்டு போங்க. திரும்ப கான்டாக்ட் பண்ணதுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா கரங்களை உயர்த்தி ஜெபிக்கலாம். பாஸ்டர் கிருபாகரனுக்காக நாங்கள் எல்லாரும் இணைந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கிறோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பதாக. அவருடைய எத்தனையோ தேவைகளெல்லாம் அற்புதமாக கர்த்தர் சந்தித்திருக்கிறீர். ஊழியர்களை ஆசீர்வதித்து வருகிறீர். இதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவக்கரம் அவரோடு இருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். அதற்காக நன்றி சொல்லுகிறோம். அவரையோட குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பதாக சொல்லியிருக்கிறோம். அப்படி நம்முடைய கரங்களை நீட்டி நம்முடைய விருந்தினர்கள் எவ்வளவு அழகா தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டாங்க. இன்னும் பல இடங்களுக்கு, சென்னை பட்டணத்துல பல ஆயிரங்களுக்கு கர்த்தர் பயன்படுத்தும்படி உங்களுடைய கரங்களை நீட்டி ஜெபிங்க. எல்லாரும் ஜெபமா அன்பு தகப்பனே, அன்பு போதர்கள் ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம். அருமையான ஆண்டவர் இவர்களை கர்த்தர் கொண்டு வந்து நீங்க பிரயோஜனப்படுத்துனதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் வல்லமையா இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு பயன்படுத்துவதாக வார்த்தைகள், ரொம்ப தெளிவான வார்த்தைகளை கர்த்தர் தந்திருக்கிறீர். அதற்காக நன்றி சொல்லுகிறோம். கடைசி காலத்துல புல்பிட்ல இருக்கிற அந்த அக்கினி மங்கி வருகிற நாட்களில தேவரே நம்முடைய அக்கினி அவர் நாவில வைத்திருப்பதற்காக நன்றி சொல்கிறோம். பலிபீடத்தில் இருக்கிற அக்கினி மங்கி போகாதபடிக்கு திரும்ப கடைசி காலத்தில் ஒரு சிலருக்கு பற்றி எரிய வைக்கிறார்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து அவரை ஆசீர்வதிப்பதாக. எங்களுடைய சாண்டவரை எங்களுடைய ஐக்கியத்துக்காக நன்றி சொல்கிறோம். எங்களுடைய தலைவருக்காக நன்றி சொல்கிறோம். செயலாளருக்கா, பொருளாளருக்கா ஸ்தோத்திரம். கமிட்டியில ஒவ்வொருத்தருக்காக தேங்க்ஸ் பண்றோம். இவங்களை இன்றைக்கு கர்த்தர் பயன்படுத்தி வருகிறதற்காக ஸ்தோத்திரம். நல்ல எழுத்த கர்த்தர் தருவதாக. உங்களுடைய கரவரோடு இருக்கட்டும். புதிதா வந்திருக்கிறவங்க நன்றி சொல்கிறோம். பாச லோகநாதன் அவர்களுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் அன்பு சகோதரர் தாஸ்பதற்காக நன்றி சொல்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பதாக. தொடர்ந்து எங்களோடு கூட ஐக்கியத்தில் தொடர்ந்து கிருபைதாரம் வந்திருக்கிற எல்லாரையும் பிளஸ் பண்ணி அனுப்புங்கப்பா. காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்புடைய ஐக்கியமும், இந்த ஐக்கியத்தோடும் அந்த எல்லா பரிசுத்தவான்களுடைய ஊழியத்தோடும் ஆண்டுடைய வருகை மற்றும்